வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் தாவடம் ரமேஷ் பேசுகிறேங்க. திட்டம்னா என்னங்க இருக்கும்? நான் காலையில் சாப்பாடு போடுறேன், காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், மதியத்துக்கு முட்டை போடுறேன், நவதானியங்கள் போடுறேன், இலவசம் கொடுக்குறேன், பஸ்ஸில் ஓசி கொடுக்குறேன், அரிசி கொடுக்குறேன். இது இல்லைங்க திட்டம். திட்டம்னா மனுஷன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், அதுதான் திட்டம். வேலைக்கு வழிவகுக்கணும், நம்முடைய பொருளாதாரத்தை உயர்த்துறது தான் திட்டம். நான் உங்களுக்கு இதை தரேன் அதை தரேன் சோம்பேறியாக்குறது திட்டம் கிடையாதுங்க. வேலை பார்க்கணும். மீன் வாங்கி கொடுக்கறது திட்டம் கிடையாது. மீன் பிடிக்க வலை வாங்கி கொடுக்கணும், மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும், அதுதாங்க திட்டம். மோடி செய்கிறார் பார்த்தீங்களா? முத்ரா திட்டத்தில் லோன் கொடுக்குறேன். லோனை வாங்கி தொழில் பண்ணி வியாபாரம் பண்ணி டெவலப் ஆகுங்க. உங்களுக்கு இதை இலவசமாக கொடுக்குறேன், அரிசியை கொடுக்குறேன், பருப்பை கொடுக்குறேன், ஓசியை கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு ஆடுங்க. ஒவ்வொருத்தரும் வேலை பார்க்கணும், உழைக்கணும். நீங்களே இருக்கீங்க, உங்கள் வீட்டில் சும்மாவே இருந்தால் சரியாக போயிடுமா? வேலை பார்க்கணுங்க. எங்கள் தாத்தா சொல்லுவார், சும்மா இருக்கிற கொள்ளைக்கு காலையில் மதியானம் 2 டைம் போகணும், விதைச்ச கொள்ளைக்கு 4 டைம் போகணும் பாரு. சும்மா இருக்கிற கொள்ளைக்கு எதுக்கு தாத்தா போகணும்னு கேட்பேன். அவர் சொல்லுவார், சும்மா போகும்போது சாணி எல்லாம் வேஸ்ட்டு பொருள் கிடக்கும், கொண்டு போய் கொள்ளையில் போட்டால் உரமாகும். அது மாதிரி உழைக்கணுங்க. உழைச்சாதான் நாமளும் முன்னேறலாம், நம்ம நாடும் முன்னேறும். சரிங்களா?